குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஏற்கனவே நம்ம வரலாறில் 2 பாடம் பார்த்தோம். இன்றைக்கி 3வது பாடம் தென்னிந்திய புதிய அரசுகள் பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும். தென்னிந்திய புதிய அரசுகளை பற்றியும் பிற்கால சோழர்களும் பாண்டியர்களை பற்றி நம்ம நினச்சிரோம் பார்க்க போகிறோம். இப்போ பிற்கால சோழர்கள் பற்றி நம்ம நினச்சிரோம் இப்போ பார்க்க போகிறோம். பிற்கால சோழர்கள் எப்படிலாம் காணப்பட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு நினச்சிரோம் பார்க்குறோம். இப்போ பிற்கால சோழர்களுடைய ஆட்சி காலத்தில் தென்னிந்திய வரலாற்றில் மிக பிரபலமான நன்கு அறியப்பட்ட முடியாட்சி அரசுகளில் சோழர் அரசும் ஒன்றாக இது காணப்படுகிறது. தென்னிந்திய வரலாற்றில் மிக பிரபலமான நன்கு அறியப்பட்ட முடியாட்சி அரசுகளில் ஒன்று சோழர் அரசும் ஒன்றாக காணப்படுகிறது. அவர்களின் அரசு கட்டமைப்பு எப்படி காணப்படுகிறது அப்படின்னா விரிவாக என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா காணப்படுகிறது. நீர்ப்பாசன அமைப்பு முறை விரிந்து காணப்படுகிறது. அதிக எண்ணிக்கையிலான கோயில்கள் அவர்கள் கட்டியுள்ளார்கள். யார்? இந்த பிற்கால சோழர்கள் அதிக எண்ணிக்கையிலான கோயில்கள் என்ன செய்தாங்க கட்டியுள்ளாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கோயிலை கட்டி மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கலை கட்டிடக்கலைக்கு சோழர்கள் பெரும் பங்காற்றியுள்ளார்கள். கலை கட்டிடக்கலை இதெல்லாம் சோழர்கள் பெரும் பங்காற்றி என்ன செஞ்சாங்க காணப்பட்டு இருந்தாங்க. அப்புறம் கடல் கடந்து அவர்கள் சாதனைகள் பல புரிந்துள்ளன. கடல் கடந்து நிறைய சாதனைகள் இந்த பிற்கால சோழர்கள் என்ன செஞ்சாங்க புரிந்துள்ளாங்க. இப்போ அனைத்தும் அவர்களுக்கு வரலாற்றில் ஒப்புயர்வில்லாத இடத்தை வழங்கியுள்ளது. இந்த அனைத்தும் அவர்களுக்கு வரலாற்றில் ஒப்புயர்வில்லாத இடத்தை என்ன செய்யப்படுது அப்படின்னா வழங்கியுள்ளது. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சோழர்கள் ஆட்சியின் புத்தெழுச்சி. இந்த சோழர்கள் ஆட்சியின் புத்தெழுச்சி எப்படி காணப்படுகிறது அப்படின்னா பண்டைய சோழ அரசு காவேரி ஆற்றின் கழிமுக பகுதியை மைய பகுதியாக கொண்டிருந்தது. பண்டைய சோழ அரசு காவேரி ஆற்றின் கழிமுக பகுதியை மைய பகுதியாக கொண்டிருந்தது. அதனுடைய தலைநகரம் உறையூர். அதாவது இன்றைய திருச்சிராப்பள்ளி இருக்குல்ல அந்த இடம்தான் அன்றைய தலைநகரம் உறையூராக என்ன செய்யப்பட்டது காணப்பட்டு இருந்தது. அதுக்கப்புறம் கரிகாலனுடைய ஆட்சி காலத்தில் இந்த அரசு சிறப்பான இடத்தை என்ன செய்யப்பட்டது இடம் பிடித்தது அல்லது வகித்தது அப்படின்னு என்ன செய்யலாம் சொல்லலாம். அவருக்கு பின்வந்தோர் இந்த கரிகாலனுக்கு பின்வந்தோர் காலத்தில் படிப்படியாக சரிவினை சந்தித்தது. கரிகாலனுக்கு அப்புறம் இந்த பிற்கால சோழருடைய ஆட்சி காலத்தில் என்ன செய்யப்பட்டது அப்படின்னா அவங்களுடைய சரிவினை படிப்படியாக என்ன செய்யப்பட்டது சந்தித்தது. அதுக்கப்புறம் 9ஆம் நூற்றாண்டில் காவிரிக்கு வடக்கே ஒரு சிறு பகுதியை ஆண்டு வந்த விஜயாலயன் சோழ வம்சத்தை மீட்டெடுத்தான். 9ஆம் நூற்றாண்டில் காவேரிக்கு வடக்கே ஒரு சிறு பகுதியை யார் ஆண்டு வந்தாங்க அப்படின்னா விஜயாலயன் சோழ வம்சத்தை என்ன செஞ்சார் மீட்டெடுத்தார். அவர் தஞ்சாவூரை கைப்பற்றி அதை தனது தலைநகரமாக என்ன செஞ்சாங்க ஆக்கி கொண்டார். பின்னர் பிற்காலத்தில் இவர் முதலாம் ராஜேந்திரனும் அவருக்கு பின் வந்தோரும் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகராக கொண்டு சோழ பேரரசை ஆட்சி செய்தார். இவர் என்ன செய்கிறார் அப்படின்னா பின்னர் முதலாம் ராஜேந்திர சோழனும் அவருக்கு பின் வந்தோரும் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகராக கொண்டு சோழ பேரரசை இவங்க என்ன செஞ்சார் ஆட்சி செய்தாங்க. அதுக்கப்புறம் முதலாம் ராஜராஜன். இந்த முதலாம் ராஜராஜன் கிபி 985 முதல் 1014ஆம் ஆண்டு வரைக்கும் என்ன செய்கிறாரு இந்த முதலாம் ராஜராஜன் ஆட்சியை மேற்கொள்கிறாரு. மேற்கொள்ளும் பொழுது சோழ பேரரசின் மாபெரும் வல்லமை பெற்ற பேரரசர் இவர் அந்த முதலாம் ராஜராஜன் என்ன செய்கிறாரு மேற்கொள்ளப்படுகிறாரு. அவர் காலத்தை வென்ற புகழை ஈட்டினார். அவருடைய காலத்தை வென்ற புகழையும் என்ன செஞ்சார் ஈட்டி கொடுத்தார். யார்? முதலாம் ராஜராஜன். தென்னிந்தியாவின் பெரும் பகுதியின் மீது சோழர்களின் அதிகாரத்தை அவர் நிலைநாட்டினார். தென்னிந்தியா முழுவதும் காணப்படுகின்ற சோழர்களின் அதிகாரத்தை முழுவதும் அவர் என்ன செய்கிறாரு நிலைநாட்டினார். யார்? ராஜராஜன். அவருடைய
கப்பற் படையெடுப்புகள் வந்து மேலை கடற்கரையிலும் இலங்கையிலும் சோழர் ஆட்சி விரிவடைவதற்கு வழிவகுத்தன. சோழருடைய ஆட்சி காலத்திற்கு விரிவடைவதற்கு எது வழிவகுத்தது அப்படின்னா அவருடைய கப்பற்படை. இந்த கப்பற்படை மேலை கடற்கரையிலும் இலங்கையிலும் சோழர் ஆட்சி விரிவடைவதற்கு இது என்ன செய்யப்பட்டது அப்படின்னா வழிவகுத்தன. அதுக்கப்புறம் புகழ்பெற்ற ராஜராஜேஸ்வரம் கோயிலை தஞ்சாவூரில் கட்டினான். புகழ்பெற்ற ராஜராஜேஸ்வரம், அதாவது பிரகதீஸ்வரர் கோயில் இருக்குல்ல, தஞ்சாவூர் பெரிய கோயில், அந்த கோயிலை வந்து யார் கட்டினாங்க அப்படின்னா இந்த முதலாம் ராஜராஜன். அவருடைய மகனும் அவருக்கு பின்னர் ஆட்சி பொறுப்பை ஏற்றவருமான முதலாம் ராஜேந்திரன், அவருடைய மகனும் அவருக்கு பின்னர் ஆட்சி பொறுப்பை ஏற்றவருமான முதலாம் ராஜேந்திரன் கிபி 1014 முதல் 1044 முதல் என்ன செய்கிறாரு அப்படின்னா ஆட்சி பொறுப்பை ஏற்கிறாரு. இவர் தந்தையை போலவே, அவங்க அப்பாவை போலவே பேரரசை வந்து என்ன செய்கிறாரு விரிவுபடுத்தி கைப்பற்றிய பகுதிகளை ஒன்றிணைந்தார். பேரரசை விரிவுபடுத்தி கைப்பற்றிய பகுதிகளை வந்து என்ன செய்கிறாரு ஒன்றிணைந்தார். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவருடைய ஆட்சி காலத்தில் தான் சோழ பேரரசு தென்னிந்தியாவில் ஒரு வலுவான சக்தியாக விளங்கியது. அவருடைய ஆட்சி காலத்தில் தான் என்ன செய்யப்பட்டது அப்படின்னா சோழ பேரரசு தென்னிந்தியாவின் ஒரு வலுவான சக்தியாக என்ன செய்யப்பட்டது விளங்கப்பட்டது. அதுக்கப்புறம் 1023 கிபி 1023 அரியணை ஏறிய பின்னர் அவருடைய முக்கிய படையெடுப்பான வட இந்திய படையெடுப்பில் பல பகுதிகளை கைப்பற்றினார். இவர் அரியணை ஏறினார் 1023. அரியணை ஏறின பின்னாடி மிக முக்கியமான படையெடுப்பான வட இந்திய படையெடுப்பில் பல பகுதிகளை வந்து என்ன செய்கிறாரு இவர் வந்து கைப்பற்றப்படுகிறார். அதுக்கப்புறம் கங்கை கொண்டான் என்னும் தன்னை பிரயோஜனப்படுத்தி கொண்டார். கங்கை கொண்டான், அதாவது கங்கையை கைப்பற்றியதனால இவர் கங்கை கொண்டான் என்று தன்னை பிரகடனப்படுத்தினார். அப்புறம் வட இந்திய போர்களில் பெற்ற வெற்றியின் நினைவாக கங்கை கொண்டா சோழபுரம் கோவில் எழுப்பப்பட்டது. வட இந்தியா முழுவதும் வெற்றி கொண்டதுனால அங்கே வந்து கங்கை கொண்டா சோழபுரம் கோவிலில் என்ன செய்தார் அப்படின்னா கோயிலை வந்து எழுப்பப்பட்டுள்ளது. அவருடைய கடற்படை ஸ்ரீ விஜய பேரரசை தெற்கு சுமத்ரா அல்லது கைப்பற்ற அவருக்கு துணை புரிந்தது. அவருடைய கப்பற்படை, அதாவது கடற்படை வந்து ஸ்ரீ விஜய பேரரசை வந்து தெற்கு சுமத்ரா கைப்பற்ற அவருக்கு துணை புரிந்தது. அதுக்கப்புறம் சோழர்களின் கடற்பகுதி மீதான கட்டுப்பாடு கடல் கடந்த வணிகம் செலுத்துவங்கியது. சோழர்களுடைய கட்டுப்பாடு வந்து என்ன செய்யப்பட்டது அப்படின்னா கடல் கடந்த வணிகம் செலுத்துவங்கியதாக என்ன செய்யப்படுகிறது கூறப்படுகிறது. அதுக்கப்புறம் சோழ பேரரசின் சரிவு. இந்த சோழ பேரரசின் சரிவு வந்து முதலாம் ராஜேந்திர சோழனை தொடர்ந்து என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா பதவியேற்ற மூவரும் திறமை வாய்ந்த அரசர்களாக இல்லை. அதாவது இந்த இவங்க வந்து என்ன அப்படின்னா சோழ பேரரசின் சரிவுக்கு காரணம் முதலாம் ராஜேந்திர சோழனை தொடர்ந்து பதவியேற்ற மூவரும் திறமை வாய்ந்த அரசராக என்ன செய்யல காணப்படவில்லை. மூன்றாவதாக பதவியேற்ற வீர ராஜேந்திரனின் மகன் அதிராஜேந்திரன் உள்நாட்டு கழகம் ஒன்றில் கொல்லப்பட்டார். அதாவது வீர ராஜேந்திரன் மகன் அதிராஜேந்திரன் உள்நாட்டு கழகம் ஒன்றில் என்ன செஞ்சார் கொல்லப்பட்டார். அவருடன் விஜயாலயனின் வழிவந்தோரின் ஆட்சி முடிவுக்கு வந்தது. அவருடன் விஜயாலயன் இருக்கான்ல, அவனுடைய வழிவந்தோரின் ஆட்சி முடிவுக்கு என்ன செய்யப்பட்டது முடிவு வந்தது. அப்புறம் இந்த முதலாம் ராஜராஜனின் ஆட்சி காலத்தில் சோழர்களும் கீழே சாளுக்கியர்களும் இடையிலான திருமண உறவு தொடங்கியது. முதலாம் ராஜராஜனின் ஆட்சி காலத்தில் சோழர்களுக்கும் கீழே சாளுக்கியர்களுக்கும் இடையிலான திருமண உறவு என்ன செய்யப்பட்டது அப்படின்னா தொடங்கியது. அவருடைய மகளான குந்தவை சாளுக்கிய இளவரசர் விமலாதித்யனை மணந்தார். சாளுக்கிய இளவரசர் விமலாதித்யனை வந்து என்ன செஞ்சார் மணந்தார். அவர்களின் மகனான
ராஜராஜ நரேந்திரனின் முதலாம் ராஜேந்திரனின் மகளான அம்மாங்காதேவியை மணந்தார். அதாவது அவர்களின் மகனான ராஜராஜ நரேந்திரனின் முதலாம் ராஜேந்திரனின் மகனான அம்மாங்காதேவியை மணந்தார். அவர்களின் மகனே முதலாம் குலோத்துங்கன் ஆவார். அவர்களுடைய மகன்தான் யார் அப்படின்னா அந்த முதலாம் குலோத்துங்கன். அப்போ அதிராஜேந்திரனின் மறைவை கேள்விப்பட்டவுடன் கீழே சாளுக்கிய இளவரசரான ராஜேந்திர சாளுக்கியன் சோழ அரியணையை கைப்பற்றினார். அதாவது அதிராஜேந்திரனின் மறைவை கேள்விப்பட்டவுடன் யாரு கீழே சாளுக்கிய இளவரசரான ராஜேந்திர சாளுக்கியன் சோழ அரியணையை கைப்பற்றுவதற்கு நினைச்சாரு மேற்கொள்கிறார். அவர் தான் முதலாம் குலோத்துங்கன் என்னும் பெயரில் சாளுக்கிய சோழ வம்சத்தின் ஆட்சியை அவர் தொடங்கி வைத்தார். அந்த முதலாம் குலோத்துங்கன் தான் சாளுக்கிய சோழ வம்சத்தின் ஆட்சியை அவர் நினைச்சாரு தொடங்கி வைத்தார். அப்புறம் சோழ அரியணைக்கு ஏற்பட்டிருந்த அச்சுறுத்தல்கள் பயம் விரைவில் ஒழித்து கட்ட இந்த முதலாம் குலோத்துங்கன் நினைச்சாரு அப்படின்னா மேற்கொண்டு வந்தார். அதாவது முதலாம் குலோத்துங்கன் நினைச்சாரு அச்சுறுத்துதலையும் பயத்தையும் நினைச்சதாக தனது உறுதிப்படுத்தி கொள்கிறாரு. அந்த பயத்தெல்லாம் நினைச்சதில்ல அவர் மேற்கொள்ளவில்லை. அவர் நினைச்சாரு ஒரு உறுதியை மேற்கொள்கிறாரு. அதுக்கப்புறம் தேவையற்ற போர்களை தவிர்த்த அவர் பொதுமக்களின் நன்மதிப்பை பெற்றார். அதாவது தேவையற்ற போர்கள் சண்டை சச்சரவுலாம் நினைச்சதுன்னா தவிர்க்க வேண்டும் அப்படின்னு நினைச்சாரு மேற்கொண்டு பொதுமக்களின் மதிப்பை நினைச்சணும் பெற வேண்டும் அப்படின்னு நினைச்சாரு மேற்கொள்கிறாரு. ஆனால் இலங்கையில் சோழர்களுக்கு சொந்தமாக இருந்த பகுதியை இழந்தார். இவர் நினைச்சாரு இழந்தார். அப்புறம் பாண்டிய நாட்டில் இருந்த பகுதிகளும் சோழர்களின் கட்டுப்பாட்டிலிருந்து நழுவின. பாண்டிய நாட்டில் இருந்த பகுதிகளும் சோழர்களின் கட்டுப்பாட்டிலிருந்து என்ன செய்யப்பட்டது அப்படின்னா பாண்டிய நாட்டின் பகுதியில் இருந்த சோழர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த அந்த பாண்டிய நாடு என்ன செய்யப்பட்டது அப்படின்னா நழுவப்பட்டுள்ளது. அதே போல காஞ்சிபுரத்தை தெலுங்கு சோழர்களிடம் இழக்க நேரிட்டது. இந்த காஞ்சிபுரம் இருக்கலாம் அது தெலுங்கு சோழர்களிடம் இழக்க நேரிட்டது. அதே போல 1279 பாண்டிய அரசன் முதலாம் மாரவர்மன் குலசேகர பாண்டியன் 1279 பாண்டிய அரசன் முதலாம் மாரவர்மன் குலசேகர பாண்டியன் 3ஆம் ராஜேந்திர சோழனை தோற்கடித்து பாண்டியர் ஆட்சியை இன்றைய தமிழகத்தில் என்ன செய்தாங்க நிறுவினாங்க. அதாவது 1279 பாண்டிய அரசன் முதலாம் மாரவர்மன் குலசேகர பாண்டியன் 3ஆம் ராஜேந்திர சோழனை தோற்கடித்து பாண்டிய ஆட்சியை இன்றைய தமிழகத்தில் என்ன செஞ்சாங்க நிறுவினாங்க. அத்துடன் சோழ வம்சத்தின் ஆட்சி என்ன செய்யப்பட்டது முடிவுற்றது. அதுக்கப்புறம் நிர்வாக முறை. இந்த நிர்வாக முறை மத்திய அரசின் நிர்வாகம் அரசரின் நேரடி கட்டுப்பாட்டில் இருந்தது. இந்த மத்திய அரசு யார் கட்டுப்பாட்டுக்கு இருந்தது அப்படின்னா நேரடியாக என்ன செய்யப்பட்டது மத்திய அரசு நிர்வாகம் காணப்பட்டு இருந்தது. நாட்டின் தலைமை பொறுப்பில் இருந்த அவர் பெருமளவும் அதிகாரத்தை கண்டிருந்தார். அரசர் நாட்டினுடைய பெருமளவும் அதிகாரத்தை பூரா என்ன செஞ்சாரு கொண்டிருந்தார். அதுக்கப்புறம் அரசரின் ஆணைகள் அவருடைய அதிகாரிகளால் பனை ஓலைகளில் எழுதப்பட்டன. அரசரின் ஆணைகள் அத்தனையும் அவருடைய அதிகாரிகளால் பனை ஓலைகளிலும் கோவில் சுவர்களிலும் என்ன செய்யப்பட்டது அப்படின்னா பொறிக்கப்பட்டுள்ளன. அப்புறம் அரசுரிமை பரம்பரை இயல்புடையதாக இருந்தது. அரசுரிமை என்ன செய்யப்பட்டது அப்படின்னா பரம்பரை இயல்புடையதாக என்ன செய்யப்பட்டது காணப்பட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அரசர் தனது மூத்த மகனை தனது வாரிசாக தெரிவு செய்தார். அரசர் என்னது அப்படின்னா தனது மூத்த 2 பிள்ளைங்க இருந்தது அப்படின்னா அதில் முதல் பையன் தான் என்ன செய்யலாம் வாரிசாக இருக்க வேண்டும், அரசராக என்ன செய்யும் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு என்ன செஞ்சாங்க அரச வாரிசுரிமையாக தெரிவு செய்தார். அப்புறம் மூத்த மகன் யுவராஜன் என்று அழைக்கப்பட்டாங்க. மூத்த மகன் எப்படி அழைக்கப்படுறாங்க அப்படின்னா யுவராஜன்.
அப்படின்ட்டு நினச்சிறாங்க அழைக்கப்பட்டாங்க. யுவராஜாக்கள் நிர்வாகத்தில் பயிற்சி பெறுவதற்காக இந்த யுவராஜா மூத்த மகன்கள் இருக்காங்களா, இவங்க வந்து என்ன அப்படின்னா நிர்வாகத்தில் பயிற்சி பெறுவதற்காக மண்டல ஆளுநர்களாக நியமிக்கப்பட்டனர். இவங்களை வந்து மண்டல ஆளுநர்களாக நினச்சிருந்தாங்க நியமிக்கப்பட்டாங்க. அப்புறம் இந்த சோழ அரசர்கள் நன்கு கட்டமைக்கப்பட்ட நிர்வாக முறையை உருவாக்கி இருந்தனர். இந்த சோழ அரசர்கள் வந்து நன்கு கட்டமைக்கப்பட்ட நிர்வாக முறையை வந்து நினச்சிருந்தாங்க அப்படின்னா உருவாக்கி இருந்தாங்க. இந்த நிர்வாக வசதிக்காக பேரரசை வந்து மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருந்தன. நிர்வாக வசதிக்காக பேரரசை வந்து மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருந்தன. ஒவ்வொரு மண்டலமும் பல நாடுகளாக செய்யப்பட்டது பிரிக்கப்பட்டிருந்தன. அப்போ ஒவ்வொரு நாட்டு பிரிவுகளிலும் பல கூற்றங்கள்னால் என்னது, கிராமங்கள் தொகுப்பு இடம்பெற்றிருந்தன. அந்த கிராம நிர்வாக அமைப்பின் மிக சிறிய அழகாகும். இந்த கிராம அமைப்பு தான் மிக சிறிய அழகாக செய்யப்படுது காணப்பட்டு இருந்தது. அப்போ இதை வந்து என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா உள்ளாட்சி நிர்வாகம். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த நிர்வாக முறையை பார்த்தோம். அதுக்கப்புறம் உள்ளாட்சி நிர்வாகம். இந்த உள்ளாட்சி நிர்வாகத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா உள்ளாட்சி நிர்வாகமானது ஊரார், சபையோர், நகரத்தார், நாட்டார் எனும் அமைப்புகளின் மூலமாக செயல்பட்டது. அதாவது இந்த உள்ளாட்சி நிர்வாகம் வந்து ஊரார், சபையோர், நகரத்தார், நாட்டார் என்னும் அமைப்புகளின் மூலமாக செய்யப்பட்டது இந்த உள்ளாட்சி முறை வந்து செயல்பட்டது. அப்புறம் அந்த வேளாண்மையின் விரிவாக்கத்தினால் கிராமப்புறங்களில் அதிக எண்ணிக்கையில் விவசாயிகளின் குடியிருப்புகள் உருவாக்கின. அதாவது என்ன அப்படின்னா இந்த வேளாண்மையின் விரிவாக்கத்தினால் கிராமப்புறங்களில் அதிக எண்ணிக்கையில் விவசாயிகளின் குடியிருப்புகள் வந்து செய்யப்பட்டது அதிகமாக காணப்பட்டிருந்தன. அவை ஊரார் என அறியப்பட்டன. அவை வந்து எப்படி அறியப்பட்டது அப்படின்னா ஊரார் அப்படின்னு ஊர்கள் அப்படின்னு செய்யப்பட்டது அறியப்பட்டன. அதுக்கப்புறம் நில உடைமையாளர்களாக இருந்த ஊரார் ஊரின் சார்பாக பேசுகிறவர்களாக இருந்தன. அதாவது அதிக நிலம் வைத்திருப்பவர்களை வந்து ஊரின் சார்பாக பேசுகிறவர்களாக இருந்ததுனால இவரை ஊரார் அப்படின்ட்டு செஞ்சாங்க மேற்கொண்டு வந்தாங்க. அப்புறம் இந்த பிராமணர் கிராமங்களை சேர்ந்த சபையோர் பொது நிர்வாகத்தையும் நிதி நிர்வாகத்தையும் நீதி வழங்குதலையும் மேற்கொண்டனர். இந்த பிராமணர்கள் வந்து கிராமங்களை சேர்ந்த சபையோர் பொது நிர்வாகத்தையும் நிதி நிர்வாகத்தையும் நீதி வழங்குதலையும் இந்த பிராமணர்கள் வந்து செஞ்சாங்க மேற்கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வணிகர்களின் குடியிருப்புகளை நகரத்தார் வந்து நிர்வகித்தனர். வணிகர்களினுடைய குடியிருப்புகளை நகரத்தார் வந்து செஞ்சாங்க நிர்வகித்து வந்தாங்க. இருந்த போதிலும் தனித்திறன் பெற்ற கட்டுமான கலைஞர்கள் தனித்திறன் மிக்க நிறைய கலைஞர்கள் வந்து செஞ்சாங்க காணப்படுறாங்க. அது எப்படிலாம் காணப்படுறாங்க அப்படின்னா கலைஞர்கள், இரும்பு தொழில் செய்பவர்கள், தங்க வேலை செய்பவர்கள், நெசவு செய்பவர்கள், மண்பாண்ட வணைவோர்கள் இவங்கெல்லாம் நகரத்தாரில் செஞ்சாங்க மேற்கொண்டு வந்தாங்க. அப்போ நாடுகளில் நாட்டார் எனும் அமைப்பு நாடோடு தொடர்புடைய பூசல்களையும் ஏனைய சிக்கல்களையும் தீர்த்து வைத்தது. அதாவது நாடோடு தொடர்புடைய பூசல்கள், நிறைய சிக்கல்கள், சண்டை சச்சரவுகள் இந்த மாதிரி இருக்கிறத இந்த நாடுகளில் காணப்படுகின்ற நாட்டார் அப்படின்ற அமைப்பை வந்து செஞ்சாங்க மேற்கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஊர் வந்து சபை, நகரம், நாடு ஆகியவற்றில் இருந்த மன்றங்கள் பல்வேறு குழுக்கள் மூலம் பணிகளை மேற்கொண்டன. அந்த ஊர், சபை, நகரம், நாடு ஆகியவற்றில் இருந்த மன்றங்கள் வந்து பல்வேறு குழுக்கள் மூலம் பணிகளை மேற்கொண்டன. இந்த குழுக்கள் வந்து நீர்ப்பாசனம், சாலைகள், கோயில்கள், தோட்டங்கள், வரி வசூல், மதல் விழாக்களை நடத்துதல் போன்ற பணிகளை வந்து செஞ்சாங்க மேற்கொண்டு வந்தாங்க. இந்த ஊர், சபை, நகரம், நாடு இருக்குல்ல, அந்த குழுக்கள் வந்து எந்த பணிகளை மேற்கொண்டு வந்தாங்க அப்படின்னா நீர்ப்பாசனம், சாலைகள், கோயில்கள், தோட்டங்கள், வரி வசூல், மத விழாக்களை நடத்தல் போன்ற பணிகளை வந்து இவங்க வந்து செஞ்சாங்க மேற்கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம்
உத்திரமேரு கல்வெட்டுகள். இந்த உத்திரமேரு கல்வெட்டுகள் வந்து இன்றைய காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள உத்திரமேரு பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட ஒரு பிரம்மதேய கிராமமாகும். அதாவது என்ன அப்படின்னா, இந்த உத்திரமேரு கல்வெட்டு வந்து ஒரு கிராம பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட ஒரு பிரம்மதேய கிராமமாக இந்த உத்திரமேரூர் வந்து என்ன செய்யப்படுது, காணப்படுகிறது. இந்த உத்திரமேரூர் வந்து இன்றைய காஞ்சிபுரம் மாவட்டம் காணப்படுகிறது, அதுதான் உத்திரமேரூர். சரியா? அப்போ இந்த கிராமத்தில் கிராம சபைக்கான உறுப்பினர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்டனர் என்பது குறித்து தெளிவாக விளக்கும் கல்வெட்டுக்கள். இந்த உத்திரமேரூர் கல்வெட்டுகள் வந்து கிராம உறுப்பினர்களை எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னு நமக்கு தெளிவாக என்ன செய்யப்படுகிறது, கொடுக்கப்பட்டுள்ளது. அது எப்படி கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னா, ஒவ்வொரு குடும்பிலிருந்தும் வார்டு, 1வது வார்டு, 2வது வார்டு, 3வது வார்டு, 4வது வார்டு அப்படின்ட்டு நினச்சிவாங்க. அது ஒவ்வொரு குடும்பிலிருந்தும் உறுப்பினர் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்படுவார். அந்த உறுப்பினர் வந்து மொத்தம் எத்தனை உறுப்பினர்களை வந்து தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா 30 உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பாங்க. இந்த 30 உறுப்பினர்கள் வந்து போட்டியிடும் ஆடவர்னா ஆண்கள். இந்த ஆண்கள் வந்து 35 வயது முதல் 70 வயது வரம்புக்குள் இருத்தல் வேண்டும். இவங்களுடைய தகுதி வந்து 35 வயது முதல் 70 வயது வரைக்கும் என்ன செய்யணும், இருக்க வேண்டும். இவங்க வந்து எதிலெல்லாம் தேர்ச்சி பெற்று இருக்கணும் அப்படின்னா, வேத நூல்களிலும் சமய நூல்களிலும் தேர்ச்சி பெற்று இருக்கணும், அல்லது நில உடைமையாளராக என்ன செய்யணும் இருக்கணும், அல்லது சொந்த வீடு உடையவர்களாக இருக்க வேண்டும். இவங்களுடைய தகுதி, யாருடைய தகுதி, இந்த உறுப்பினர்களுடைய தகுதி என்ன செய்யணும், வேத நூல்களிலும் சமய நூல்களிலும் தேர்ச்சி பெற்று இருக்க வேண்டும், அல்லது நில உடைமையாளர்களாகவோ சொந்த வீடு உடையவர்களாக என்ன செய்யணும், இருக்க வேண்டும். அப்புறம் இவங்களுடைய தேர்ந்தெடுக்கும் முறை எப்படின்னா, ஒவ்வொரு குடும்பிலிருந்தும் தகுதியுடைய வேட்பாளர்கள் பெயர்கள் வந்து பனை ஓலை துண்டுகளில் எழுதப்படும். இப்போ அந்த உறுப்பினர்களுடைய பெயரை வந்து எதில் எழுதப்படுவாங்க அப்படின்னா, பனை ஓலை துண்டுகளில் நினச்சிவாங்க. 30 உறுப்பினர்களுடைய பெயரும் நினச்சிவாங்க எழுதி போடுவாங்க. அதில் அந்த உறுப்பினர்களை மண்பாண்டம் ஒன்றில் போடப்படும். மன்றத்தின் மூத்த உறுப்பினர்கள் ஒரு சிறுவனை அழைத்து குடத்துக்குள் உள்ள ஓலை துண்டுகளை வந்து நினச்சிவாங்க எடுக்க சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா, அந்த ஓலை துண்டுகள் குடத்தில் நினச்சிவாங்க எழுதி போட்டிருப்பாங்க. அதில் மூத்த உறுப்பினர்கள் அந்த கூட்டத்தில் வயதானவர் யார் இருக்காங்க அவங்க நினச்சிவாங்க ஒரு சிறு பையனை கூப்பிட்டு நினச்சிவாங்க அப்படின்னா அந்த குடத்தில் இருந்து ஒவ்வொரு ஓலை துண்டாக எடுத்து அந்த பெயரை நினச்சிவாங்க அப்படின்னா அறிவிப்பாங்க. இந்த முறையின்படி தான் பல குழுக்கள் முடிவு செய்யப்படும். இதன் மூலமாக தான் என்ன செய்யும் அப்படின்னா அதனுடைய முடிவுகள் வந்து மேற்கொள்ளப்படும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வருவாய். இந்த வருவாயை பார்த்தோம் அப்படின்னா, சோழ அரசின் பொது வருவாய் முக்கியமான நிலவரி மூலம் பெறப்பட்டது. அதாவது என்ன அப்படின்னா, இந்த சோழ பேரரசு வந்து முக்கியமான எதன் மூலமாக அவங்களுடைய வரி வந்து பெறப்படுகிறது அப்படின்னா, நிலவரி மூலமாக என்ன செய்யப்படுதுன்னா பெறப்படுகிறது. இந்த நிலவரியானது காணி கடன் என அழைக்கப்பட்டது. இந்த நிலவரியை எப்படி அழைக்கப்படுறாங்க அப்படின்னா, காணி கடன் அப்படின்னு நினைச்சுறாங்க அழைக்கப்படுகிறாங்க. நிலவரியை நிர்ணயம் செய்வதற்காக சோழ அரசு விரிவான அளவில் நில அளவை பணியை மேற்கொண்டது. அதாவது இந்த நிலவரியை நிர்ணயம் செய்வதற்காக சோழ அரசு விரிவான அளவில் நில அளவில் பணியை மேற்கொண்டது. அப்புறம் மகசூலில் 1/3 பகுதி வரியாக வசூலிக்கப்பட்டது. அதாவது நமக்கு இப்போ ஒரு விளைச்சல் விளையுது அப்படின்னா, இப்போ 10 மூடை விளையுது அப்படின்னா அதில் 3 பகுதியை என்ன செய்யணும் அப்படின்னா அதை வசூலிக்கணும். அதாவது 3 பகுதியை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அது வரியாக வசூலிக்க வேண்டும். இவ்வரி பெரும்பாலும் தானியமாகவோ தானியமாகவோ செய்யப்பட்டது. அதாவது இந்த தானியமாகவோ என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த வரி வசூல் வந்து செய்யப்பட்டது அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க.
அதேப்புறம் இந்த நிலவரியை வந்து எப்படி நிலவரியை தவிர தொழில் வரிகளும் வணிகத்தின் மீதான சுங்க வரிகளும் வசூலிக்கப்பட்டன. நிலவரியை தவிர, அதாவது இந்த நிலவரியை வந்து என்ன அப்படின்னா தானியமாக என்ன செய்யலாம், வரியில் வசூலிக்கலாம், வரி வசூலிக்கப்படலாம். அதுக்கப்புறம் அந்த நிலவரியை தவிர தொழில் வரிகளும் வணிகத்தின் மீதான சுங்க வரிகளும் என்ன செய்யப்பட்டது, வசூலிக்கப்பட்டது அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அப்போ நிலவரியை தவிர மற்ற வரிகளும் என்ன செய்யப்பட்டது, வசூலிக்கப்பட்டது. அப்புறம் நிலம் சார்ந்த உறவுகளை அடிப்படையாக கொண்ட சமூக அமைப்பு. நிலம் சார்ந்த உறவுகளை அடிப்படையாக கொண்ட சமூக அமைப்பு என்ன அப்படின்னா, சோழர்கள் வரி விலக்கு அளிக்கப்பட்ட நிலங்களை அரசு அதிகாரிகளுக்கும் பிராமணர்களுக்கும் கோவில்களுக்கும் தேவதான கிராமங்கள் மத நிறுவனங்களுக்கும் கிடையாக வழங்கின. அதாவது என்ன அப்படின்னா, அந்த நிலவரியை வந்து என்ன அப்படின்னா, அந்த சோழர்கள் எதுக்கெல்லாம் அளிக்கப்பட்டு வந்தாங்க அப்படின்னா, அரசு அதிகாரிகளுக்கும் பிராமணர்களுக்கும் கோவில்களுக்கும் அப்படின்னா தேவதான கிராமங்கள், அதாவது தேவதான கிராமங்கள் மத நிறுவனங்களுக்கும் குடையாக இவங்க வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா வழங்கி வந்தாங்க. அப்புறம் சமண சமய நிறுவனங்களுக்கு குடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் பள்ளி சொந்தம். சமண சமய நிறுவனங்களுக்கு குடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் எது அப்படின்னா பள்ளி சொந்தம் என அழைக்கப்பட்டது. அப்புறம் வேளாண் வகை என்னும் நிலங்களின் உடைமையாளர்கள் வேளாளர் என்று அழைக்கப்பட்டனர். அதாவது வேளாண் வகை என்னும் நிலங்களின் உடைமையாளர்கள் வந்து வேளாளர் அப்படின்ட்டு என்ன செஞ்சாங்க, அழைக்கப்பட்டாங்க. இந்த வேளாளரில் ஒரு பிரிவினரான உளுக்குடி என்போர் நிலங்களின் உடைமையாளர்களாக இருக்க இயலாது. இந்த வேளாளரில் ஒரு பிரிவினர் வந்து உளுக்குடி என்பவர் வந்து நிலங்களின் உடைமையாளர்களாக இருக்க இயலாது அப்படின்னு நினைச்சாங்க சொல்கிறாங்க. அவர்கள் பிரம்மதேய வேளாண் வகை நிலங்களின் வேளாண் பணிகளை செய்ய வேண்டி இருந்தது. இவங்க அந்த உளுக்குழு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அவங்க வந்து பிரம்மதேய வேளாண் வகை நிலங்களின் வேளாண் பணிகளை செய்ய வேண்டி இருந்தது. அப்போ மொத்த விளைச்சலில் வேளாண் வகை நில உடைமையாளர்கள் மேல் வாரத்தை விளைச்சலில் மேற்பகுதி பெற்றன. அதாவது என்ன அப்படின்னா, மொத்த விளைச்சலில் வேளாண் வகை நில உடைமையாளர்கள் வந்து மேல் வாரத்தை அப்படின்னா விளைச்சலில் பெரும் பகுதி பெற்றன. உளுக்குடிகள் அப்படின்னா கீழ் வாரத்தை அப்படின்னு சொல்கிறாங்க, விளைச்சலில் சிறிய பகுதி பெற்றன. ஒழுக்குடிகள் அப்படின்னா விளைச்சல், அதாவது சின்ன சின்ன நிலம் குறைய வச்சுருப்பாங்களா, அவங்கள தான் உளுக்குடிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. மேல் வாரத்தை அப்படின்னா இப்போ நிலம் உடைமையாளர்கள் அதிகமாக வச்சுருக்கிறவங்கள பெரும்பகுதி உடையவர்கள் அப்படின்னு நினச்சிடுறாங்க சொல்லப்படுறாங்க. அப்போ அங்கே வந்து அடிமை மற்றும் பணி செய் மக்கள் என்போர் சமுதாயத்தின் கீழ் நிலையில் இருந்தன. அப்போ அங்கே வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அடிமை மற்றும் பணி செய் மக்கள் வந்து என்ன செஞ்சாங்க, சமுதாயத்தில் கீழ்நிலையில் இருந்தாங்க அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்லப்படுறாங்க. அப்போ சமூகத்தின் இடைமட்டத்தில் போர் செய்வோரும் வணிகர்களும் இடம்பெற்றனர். அப்போ சமூகத்தில் இடைமட்டத்தில் போர் செய்பவரும் வணிகர்களும் என்ன செஞ்சாங்க, இடம்பெற்று இருந்தன அப்படின்னு நினைச்சாங்க சொல்கிறாங்க. அடுத்து நீர்ப்பாசனம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சோழர்கள் நீர்ப்பாசனத்திற்கு முக்கியத்துவம் வழங்கின. அந்த சோழர்கள் வந்து நீர்ப்பாசனத்திற்கு முக்கியத்துவம் வழங்கி வந்தாங்க. கங்கை கொண்ட சோழபுரத்தில் முதலாம் ராஜேந்திர சோழனால் உருவாக்கப்பட்ட 16 மைல் நீளம் கொண்ட ஏரிக்கரை தடுப்பணை மிக சிறந்த எடுத்துக்காட்டாக நினைச்சப்படுகிறது காணப்படுகிறது. அதாவது என்ன அப்படின்னா, கங்கை கொண்ட சோழபுரத்தில் முதலாம் ராஜேந்திர சோழனால் உருவாக்கப்பட்ட 16 மைல் நீளம் கொண்ட ஏரிக்கரை தடுப்பணை மிக சிறந்த எடுத்துக்காட்டாக நினைச்சப்படுகிறது காணப்படுகிறது. அதேபுறம் காவிரியின் கழிமுக பகுதியில் குறுக்கும் நெடுக்குமாக மரபு சார்ந்த முறையில் நீரினை வந்து என்ன செய்யப்படுகிறது, மேற்கொள்ளப்படுகிறது. அதாவது திசை மாறி விடுவதற்காக வடி வாய்க்கால்கள் அமைக்கப்பட்டிருந்தன. அதாவது காவிரியின் குறுக்கை வந்து என்ன செய்யப்படுது, குறுக்கு நெடுக்குமாக திசை மாற்றி விடுவதற்கான அப்படின்னா 4 திசைன்னு போவதற்காக
வடி வாய்க்கால்கள் வந்து என்ன செய்யப்பட்டன, அமைக்கப்பட்டிருந்தன. அப்புறம் தேவைப்படும் நீரை கொண்டு வருவது வாய்க்கால்கள், தேவைக்கு அதிகமான நீரை வெளியேற்றுவது வடிகால். பொதுமக்கள் அனைவருக்கும் சொந்தமான வாய்க்கால்கள் ஊர் வாய்க்கால்கள் என அழைக்கப்பட்டது. அதாவது தேவைக்கு அதிகமாக உள்ள அந்த நீரை உள்ளே ஏற்றுவது, தேவைக்கு அதிகம் தேவைப்படாத நீரை வெளியேற்றுவது, ஊருக்கு வாய்க்கால்கள் சொந்தமாக அங்கே கொண்டு வருவதும் என்ன செய்யப்பட்டது, காணப்பட்டு இருந்தது. அப்புறம் நாடு என்னும் நிர்வாக பிரிவின் மட்டத்தில் பயன்பட்ட வாய்க்கால்கள் நாடு வாய்க்கால்கள் என குறிப்பிட்டன. அங்கே வந்து என்ன அப்படின்னா, நாடு என்னும் நிர்வாக பிரிவின் மட்டத்தில் பயன்பட்ட வாய்க்கால்கள் நாடு வாய்க்கால்கள் என குறிப்பிட்டன. இதுதான் நீர் விநியோகத்தில் சுற்றுமுறை நடைமுறையில் இருந்தது. அதை வந்து என்ன செய்யப்பட்டது அப்படின்னா, நீர் நிர்வாகத்தில் வந்து என்ன செய்யப்பட்டது அப்படின்னா சுற்றுமுறை இருந்தது அப்படின்னு என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அப்போ அங்கே வந்து என்ன அப்படின்னா, ஒவ்வொரு இடத்துலையும் என்ன செய்யப்படுது அப்படின்னா, அங்கே வந்து அந்த சுற்றுமுறை வந்து நீர்ப்பாசன முறை வந்து என்ன செய்யப்படுது அப்படின்னா காணப்படுகிறது. இதனால் நிறைய நீர்ப்பாசனங்கள் மூலமாக என்ன செய்யப்படுது அப்படின்னா, ஒவ்வொரு இடத்துலையும் அந்த சுற்றுமுறைன்னு அப்படின்னா, இன்றைக்கு எனக்கு பாய்ந்தது அப்படின்னா நாளைக்கு உனக்கு அப்படின்ட்டு என்ன செய்யும் அப்படின்னு ஒவ்வொரு முறை அந்த சுழற்சி முறையில் என்ன செய்யப்படுது அப்படின்னா அந்த நீர்ப்பாசன முறைகள் வந்து என்ன செய்யப்படுகிறது, மேற்கொள்ளப்படுகிறது. அதுக்கப்புறம் மதத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சோழர்கள் சைவத்தின் மீது மிகுதியான பற்று கொண்டவர் ஆவார். இந்த சோழர்கள் வந்து எந்த மதத்தின் மீது அதிக பற்று கொண்டவர்களாக காணப்படுறாங்க அப்படின்னா, சைவ சமணத்தின் மீது என்ன செய்கிறாங்க அப்படின்னா அதிகம் பற்று கொண்டவர்களாக காணப்பட்டிருந்தாங்க. சிவபெருமானின் திருவிளையாடல்கள் சைவ அடியர்களான நாயன்மார்களால் பாடல்களாக இயற்றப்பட்டன. அதாவது சிவபெருமானின் திருவிளையாடல்கள் சைவ அடியார்களான நாயன்மார்களால் பாடல்களாக இயற்றப்பட்டுள்ளன. அப்புறம் நம்பியார் தொகுக்கப்பட்ட திருமுறைகள் என அழைக்கப்படுகின்றன. அதுக்கப்புறம் நம்பியார் தொகுக்கப்பட்ட திருமுறைகள் அப்படின்ட்டு என்ன செய்யப்பட்டது, அழைக்கப்படுகிறது. அப்போ இதெல்லாம் என்ன செய்யப்படுது அப்படின்னா மதம் சார்ந்த ஒரு கொள்கையாக என்ன செய்யப்படுகிறது, காணப்படுகிறது. அப்புறம் கோயில்கள், இந்த கோயில்களை பார்த்தோம் அப்படின்னா சோழருடைய காலத்தில் பிரம்மாண்டமான கோயில்கள் என்ன செய்யப்பட்டது அப்படின்னா கட்டப்பட்டது. அதாவது சோழருடைய ஆட்சி காலத்தில் பிரம்மாண்டமான கோயில்கள் வந்து என்ன செய்யப்பட்டது, கட்டப்பட்டன. அது தஞ்சாவூர், கங்கை கொண்ட சோழபுரம், தாராசுரம் ஆகிய இடங்கள்லாம் என்ன செய்யப்பட்டது அப்படின்னா இந்த கோயில்கள் வந்து கட்டப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில்களுக்கான கலைகளான கட்டடங்கள், சிற்பங்கள், செப்பு சிலைகள், ஓவியங்கள், படிமவியல் ஆகியவற்றின் களஞ்சியமாக என்ன செய்யப்பட்டது அப்படின்னா இந்த கோயிலில் வந்து என்ன செய்யப்படுகிறது, காணப்படுகிறது. அப்போ அங்கே வந்து என்ன அப்படின்னா இந்த கோயிலில் வந்து அப்போ கோயில்கள் சோழருடைய ஆட்சி காலத்தில் மிக பிரம்மாண்டமான கோயில்கள் வந்து என்ன செஞ்சாங்க, சோழருடைய காலத்தில் கட்டப்பட்டுள்ளது. அப்படி கட்டப்பட்ட கோயில்கள் என்னென்ன கோயில்கள் அப்படின்னா தஞ்சாவூர், கங்கை கொண்ட சோழபுரம், தாராசுரம், இந்த கோயில்கள்லாம் என்ன ஒரு சிறப்பான இடத்தை பெற்றிருந்தது. அது மட்டும் இல்லாமல் சோழருடைய கலைகளான கட்டடங்கள், சிற்பங்கள், செப்பு சிலைகள், ஓவியங்கள், படிவங்கள் ஆகியவற்றை களஞ்சியமாக என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா அந்த கோயில்கள் வந்து என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா காணப்படுகிறது. அதுக்கப்புறம் இந்த கோயில்களில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய அந்த கோயில்களில் பார்த்தோம் அப்படின்னா களஞ்சியமாக உள்ளன. சோழர் கால கோயில்கள் வந்து வழிபாட்டிற்கான இடங்கள் மட்டுமில்லாமல் பெருமளவு நிலங்களை சொந்தமாக என்ன செய்யப்படுது, காணப்பட்டு இருந்தது. பெருமளவு என்ன செய்யப்படுது அப்படின்னா நிலங்களை சொந்தமாக என்ன செய்யப்படுது, காணப்பட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து கல்வி பக்தி கலைகளின் வடிவங்களாக நடனம், இசை, நாடகம் இதெல்லாம் என்ன செய்யப்பட்டது, காணப்பட்டு இருந்தது. அதாவது கல்வியோடு அங்கே வந்து என்ன செய்யப்பட்டது, அந்த கோயிலில் என்ன செய்யப்பட்டது, கல்வி மற்றும் பக்தி எல்லாமே என்ன செய்யப்படுது அப்படின்னா காணப்பட்டு இருந்தது.
அதுக்கப்புறம் அங்கே வந்து இசைக்கலைஞர்கள் வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா காணப்பட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இசைக்கலைஞர்கள், நடனம், இசை, நாடகம் இவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா அந்த கோயிலில் காணப்பட்டு இருந்தது. அதுபோக இசைக்கலைஞர்கள், பாடகர்கள் இசைக்கருவிகளை மீட்டெடுத்தனர். அங்கே வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா இசைக்கலைஞர்கள், பாடகர்கள் இவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா காணப்பட்டு இருந்தன. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து அரசர்களினுடைய கோயில்கள் பணியாளர்கள் வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா மேற்கொண்டு இருந்தாங்க. அரசர்களுடைய கோயில்கள் பணியாளர்கள் வந்து என்ன செய்யப்பட்டது அப்படின்னா மேற்கொண்டு இருந்தது. இதுதான் கோயிலில் காணப்படுகின்ற ஒரு மகத்தான ஒரு கலைஞர்களாக என்ன செஞ்சாங்க அப்படின்னா மேற்கொண்டு இருந்தாங்க. அப்போ அந்த கோயில்களில் வந்து என்ன செய்யப்படுது அப்படின்னா அங்கே வந்து இடங்கள் மட்டும் இல்லாமல் பெருமளவு நிலங்களை சொந்தமாக என்ன செஞ்சாங்க அப்படின்னா கொண்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து பெரிய என்ன செஞ்சாங்க அப்படின்னா அமைப்பு, பக்தி இயக்கங்கள், வடிவங்கள் மற்றும் அங்கே வந்து என்ன செய்யப்பட்டது அப்படின்னா நடனம், இசை, நாடகம் இதெல்லாம் என்ன செய்யப்பட்டது அப்படின்னா தொகுக்கப்பட்டு இருந்தது. அப்போ இதன் மூலமாக இசைக்கலைஞர்கள், அதுக்கப்புறம் பாடகர்கள் இசை கருவிகளை மீட்டெடுத்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா மேற்கொண்டு வந்தாங்க. அப்போ இதன் மூலமாக என்ன செய்யப்படுது அப்படின்னா அங்கே வந்து கோயில்கள் வந்து ஒரு முக்கியத்துவத்தை வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா சோழருடைய ஆட்சி காலத்தில் காணப்பட்டு இருந்தது. இதுதான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த பாடத்தில் நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம். சரியா? இப்போ அடுத்த கிளாஸில் நம்ம என்ன செய்யலாம், அடுத்த சோழர்களுடைய கல்வி பணிகளை பற்றி நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். சரியா?